வணங்கான் நமக்கே தெரியும். இந்த படம் சந்தித்த சர்ச்சைகள், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சூர்யாவுக்கு நந்தா பிதாமகன்னு வேற லெவலில் ஹிட்டு கொடுத்த இயக்குனர் பாலா மீண்டும் சூர்யாவுக்கு பண்ண ஒரு படம் தான் இந்த வணங்கான். அட்டகாசமான கதை, ஆர்ப்பாட்டமான திரைக்கதை அப்படிங்கிற சொல்லி அந்த படம் ஆரம்பிச்சும் போது எல்லாரும் சிலாகிச்சாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சூர்யா அந்த படத்துலேருந்து கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஷூட்டிங் நடிச்சுட்டு விலகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் நடிக்கும் போது அருண் விஜய் உள்ளே வந்தார். சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட்டும் அந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ உள்ளே வந்த தயாரிப்பாளர் யாருன்னா சுரேஷ் காமாட்சி அப்படிங்கிற தயாரிப்பாளர் தான். இவருக்கு உண்மையாலுமே துணிச்சல் அதிகம். ஏன்னா பாருங்கள், சூர்யா அவர்கள் இந்த வணங்கான் படத்து வெளியே போனதுக்கு காரணமே பாலாவோட ஆட்டிடியூடு தான் அப்படிங்கிறாங்க. பாலாவோட ஆட்டிடியூடை பற்றி நமக்கே தெரியும்னு இண்டஸ்ட்ரிக்கு பல பேர் சொல்லுவாங்க. அவர் ப்ரொடியூசர்ஸ் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருவார். அதற்கு அவருடைய ஹிட்டு படமான பிதாமன் கூட உதாரணம்னு ஏகப்பட்ட பேர் பயமுறுத்துவாங்க. ஆனால் அப்படி பல முறை பயமுறுத்தியும் கூட நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த வணங்கான் படத்தை தயாரித்தார். ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம மாநாடு படம் சிம்பு வச்சு யாரும் எடுக்காதீங்க, அவரெல்லாம் வச்சு எடுத்தால் நீங்கள் காலி அப்படின்னாங்க. ஆனால் அதே தைரியம், துணிச்சல், நேர்மை இதை மூன்றையும் மனசில் வச்சுட்டு அந்த மாநாடு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். வேறு லெவலில் ஹிட்டு படமாக அமைஞ்சுது. நம்ம சிம்புவுக்கும் ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட அதே சுரேஷ் காமாட்சி தான் அப்போ எப்படி சிம்புவோ மாநாடுக்கு, இப்போது பாலா வணங்கானுக்கு. ஆனாலும் கூட தைரியமாக களமிறங்கி இந்த படத்தை தயாரித்தார். இப்போ இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தை பார்த்துட்டு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியே ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வணங்கான் படத்தை கண்டு வாயடைத்து போய்விட்டேன். அருண் விஜய் நடிப்பு அபாரம். ஒட்டுமொத்த படக்குழுவிற்கும் எனது வாழ்த்துக்கள். அண்ணன் பாலா மீண்டும் ஒரு முறை தான் யார் என்பதை நிரூபித்து விட்டார். லவ் யூ பாலா அண்ணா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வணங்கான் படத்தை பார்த்து சிலாகிச்சு பேசியிருக்காரு. ஸோ வணங்கான் ட்ரெயிலர் வந்த போதே என்னடா அது அதே மாதிரியே பிதாமகன் மாதிரியே கட் பண்ணியிருக்காரு பாலா அப்படின்லாம் சொல்லி நெகட்டிவான கலவையான விமர்சனம் வந்துச்சு. ஆனால் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியே படத்தை பார்த்துட்டு இப்படி பாராட்டி தள்ளுனால கண்டிப்பாக இந்த வணங்கான் படம் மீண்டும் ஒரு பிதாமகன் பாலாவை இந்த சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம். யாரெல்லாம் வணங்கான் படத்துக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.